ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி புளி சாதம் செய்ய போகிறேன். இதுக்கு நான் புளி மிக்ஸி எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்குங்க. நல்லெண்ணெய் தான் இந்த சாதத்துக்கு ஹைலைட்டே. நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டு அதில் நீங்கள் கடுகு, வெந்தயம் இதை போட்டு பொரிய விட்டுடுங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க, வேர்க்கடலையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாயும் கருவேப்பிலையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் புளி கரைசலை கட்டியாக கரைச்சி இதில் ஆட் பண்ணி விட்டுருங்க. நல்ல இந்த புளி கரைசல் இந்த மாதிரி சுண்டி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சுண்டி வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் கொஞ்சோண்டு கடலைப்பருப்பும் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை இதை தனியாக வறுத்துட்டு இதில் பொடி பண்ணி இதில் ஆட் பண்ணிவிடுங்க. வெந்தயமும் கொஞ்சோண்டு தனியாக ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிவிடுங்க. அதுதான் இந்த புளி சாதத்துக்கு டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் புளி மிக்ஸை ரெடி பண்ணி பாருங்கள். இதில் நீங்கள் சாதத்தை அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். சாதத்தை நல்லா வடித்து ஆற வச்சு இந்த புளி மிக்ஸை போட்டு நீங்கள் கிளறி விடுங்க. சூப்பரான சுவையான புளி சாதம் ரெடி. கோயிலில் கொடுக்குற புளி சாதத்துக்கு இது ஈக்குவலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே போல் ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள்.